கள்ளன் தயாரிச்சு மந்திரிச்சு கொடுத்த மதி மயக்கிற மை, வசியமை. இத வச்சு என்ன மாமா பண்றது? இந்த மையை எப்படியாவது துர்கா நெத்தியில வைக்கணும். அப்படி வச்சுட்டா அவ புத்தி மயங்கிடும். நாம என்ன சொல்றோமோ அத அவ அப்படியே கேட்பா. எந்த தடங்களும் இல்லாம அவ கதையை முடிச்சிட முடியும். அப்படியா? ஆனா அவளுக்கு அம்மனோட அருள் இருக்கு மாமா. கோகிலம்மா ஸ்டோர் ரூம்ல அடைச்சு போட்டு அவளை கொல்ல முயற்சி பண்ணியும் எப்படியோ அவ பொழைச்சு வந்துட்டா. எங்களால அதை நம்பவே முடியல. ஆனா கடவுளோட சக்தியையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற சக்தி இந்த மைக்கு இருக்கு. எந்த சாமியாலையும் அவளை காப்பாற்ற முடியாது. அவளை கொல்ல முயற்சி எடுத்தா மட்டும் போதும், யம அவ தலைக்கு ஏறி அவளை கொன்னுடும். அதனால இந்த மை எப்பவும் உன்கிட்டயே இருக்கட்டும். நான் சொல்றப்ப அவ நெத்தில வச்சு விட்டுரு. சரி மாமா. துர்கா, ஒரு மை எடுத்து நெத்தில வச்சுக்க இவ்ளோ நேரமா? அசோக்கும் நீயும் வேற புது லைஃப் ஆரம்பிக்க போறீங்க. உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் வேண்டிட்டு வந்திருக்கோம். இதை எடுத்து வச்சுக்கோ துர்கா. என்ன இதையே பார்த்துட்டு இருக்க? இது என்னக்கா மைய? இல்ல, கோவில்ல குங்குமம் கொடுப்பாங்க, விபூதி கொடுப்பாங்க. இதென்ன கருப்பு மை கொடுத்திருக்காங்க? எந்த கோவில்லையும் கருப்பு மை கொடுத்து நான் பார்த்ததே இல்லையே. இது இது முனீஸ்வரர் கோயில் பிரசாதம். அங்க மை தான் கொடுப்பாங்க. அத்தைங்களும் நானும் எல்லாருமே தான் வச்சிருக்கோமே. ஆமா துர்கா, இங்க பாரு. ஐஸ்கிரீம் பார்லர்ல இருந்து என் கூடவே இருக்கல்ல, நான் மை வச்சிருக்கிறத நீ பாக்கலையா? துர்கா, நம்ம வீட்ல இதுக்கு முன்னாடி 2 கல்யாணம் நடந்துருச்சு. அர்ஜுன் சத்யாவுக்கும் சரி, தேவா வீணாவுக்கும் சரி, இன்னும் குழந்தை உண்டாகவே இல்லை. அந்த குறை உங்க மூலமா நிவர்த்தி ஆகணும். நம்ம வீட்ல தொட்டில் ஆடணும், குழந்தை சத்தம் கேட்கணுமா? அதுக்காக தான் வச்சுக்கோ. துர்கா, வச்சுக்கோ. கண்ணை மூடி முனீஸ்வரனை வேண்டிக்கோ. வச்சுக்கோ. க்ரீம் ரீம் ஐம் காளி, ஓம் காளி, மாக்காளி, ஜெய் ஜெய் காளி. ஸ்ரீம் ரீம் ரீம் ஐம் ரீம். ஓம் ஸ்ரீம் ஐம் ரீம் க்ளீம் ரீம். ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம் க்ளீம்.
ஏய், என்னடா பண்ற? ஏய், அர்ஜுன், என்னடா ஆச்சு? அர்ஜுன் என்ன ஆச்சு? அம்மா ஏதோ காட்டு பூனை குறுக்க போச்சுமா. ஐயோ அடிபட்டுருச்சா? இல்லம்மா, தப்பிச்சிருச்சு. வாடா. வீணா, துர்காக்கு மை வச்சியா இல்லையா? ஐயோ ஐயோ மாமா, கையில இருந்த மை குப்பியை காணோம். கார் ஆடுச்சுல, குப்பி எங்க விழுந்ததுன்னு தெரியல. சரி, எங்க இருக்குன்னு தேடு. இருங்க மாமா, தேடி பாக்குறேன். துர்கா, அத்தை, தேடுங்க. எங்க போட்டு தொலைச்சாலோ தெரியலையே. இங்க எங்கேயும் இல்ல. அங்க கீழே பாரு, சீட்டு கீழே. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த டேபிளில் நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல, அவங்கள இப்போ காணோம். உங்களுக்கு எதுவும் தெரியுமா? தெரில சார். நிறைய பேர் வராங்க போகிறாங்க, சரியாகவே ஞாபகம் இல்லை சார். எங்க போயிருப்பா? ஒரு இடத்துல இருக்க சொன்னா இருக்கிறதே இல்லை. ச்சே, எங்கேயாவது போயிடுறது. சென்னை அவளோட வில்லேஜ் நினைச்சிட்டா போல இருக்கு. எங்க போயிருப்பா? எங்க அவ? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க. என் ஒய்ஃபுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அவங்கள இங்கே உட்கார சொல்லிட்டு வெளியில் போயிருந்தேன். இப்போ வந்து பார்த்தா அவங்கள ஆளை காணோம். ஒரு பிங்க் கலர் சாரி, ஹோம்லி லுக்கில் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்களா? உங்ககிட்ட எதுவும் சொல்லிட்டு போனாங்களா? சாரி சார், இன்னைக்கு கேஷ் கவுண்டர்ல ஆள் மாத்தி ஆள் இருந்தோம். எனக்கு உங்களே ஞாபகத்துக்கு வரல. நீங்க யாரை கேக்குறீங்களோ எனக்கு தெரியல. மேடம், இதோ இவங்க தான். பார்த்தீங்களா? பார்த்த ஞாபகம் தான் இருக்கு. அங்க அந்த டேபிள் இருந்தாங்கல்ல? எஸ் எஸ் எஸ், அவங்களே தான். நீங்க பார்த்தீங்களா? அவங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா? ரொம்ப நேரமா ஐஸ்கிரீம் கூட சாப்பிடாம அப்படியே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வேற ஒரு வேலை வரவும் அங்க போயிட்டு இப்பதான் சார் வரேன். எங்க போனாங்கன்னு கவனிக்கல. சாரி சார். ஒருவேளை அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போயிருக்க போறாங்க சார். நீங்க அவங்களுக்கே கால் பண்ணி பாருங்க சார். சரிங்க, தேங்க்யூ. கார்ல உட்கார வச்சுட்டு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து திரும்பி வந்து பார்த்தப்ப ஆளை காணோம். அதே மாதிரி எங்கேயாவது போயிருப்பாளா? யார்கிட்ட போய் கேட்கறது? இவ்வளோ நேரம் என் கூடவே இருந்தா அவளுக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரணும்னு எனக்கு தோணவே இல்லை. இப்ப எங்கன்னு போய் தேடுவாங்கள? ஒருவேளை நான் வரலன்னு அவ கிளம்பி வீட்டுக்கு போயிருப்பாளா? ஆனா இவ்வளவு தூரத்துல இருந்து எப்படி வீட்டுக்கு தனியா போக முடியும்? இப்படி தலைய பிச்சுக்க வச்சுட்டாலே. துர்கா வீட்டுக்கு வந்துட்டாளான்னு அன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். சத்யா அண்ணி, எடுங்க அண்ணி. சத்யா அண்ணி எடுக்கல. இப்ப என்ன பண்ணலாம்? ஓ காட். அண்ணே, இந்த பொண்ணு எங்கேயாவது பார்த்து? இல்லண்ணே, பார்க்கல. இங்க எங்கேயும் பார்க்கலையா? இல்லண்ணே. எங்க போயிருப்பா? ஐயோ, எங்க போய் தேடும் இதுக்கு மேல?
दैत्यानि योगान् कदापश्यन् त्वमेव देवीं श्रीगुणनिगूढां त्वमेव शक्ति परमेश्वरस्य माम्बागि सर्वेश्वरि मुक्तदात्री नमो नमः। देवात्मशक्ति श्रुतिवाक्य गीता महस्य लोकस्य प्रप्रसन्ना गुहा परं व्योमसद प्रतिष्ठा माम्बागि सर्वेश्वरि இப்ப நாம எல்லா விளக்கையும் மறுபடியும் ஏத்திட்டோம். நம்ம பூஜையும் நல்லபடியா நடக்கிறதுனால துர்காக்கு ஒரு ஆபத்தும் வராதுன்னு நாம நிம்மதியா இருக்கலாம். அண்ணே, சின்ராஸ் அண்ணே, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நாம இந்த ஹோமத்தை நல்லபடியா முடிச்சு ஆகணும். அப்பதான் துர்காவை ஆபத்து சூழ்ந்தாலும் அது விலகி போயிடும். வாங்கண்ணே. वाक्योदत देवी दुर्गहे ज्ञानमलक्रियादे माम्बागि सर्वेश्वरि मुक्तदात्री नमो नमः। देवात्मशब्देन शिवात्मभूता यत्कूर्मवा यव्यवसोविवृत्या. அக்கா இல்லக்கா, எங்க போட்டா இவ? டேய் டேய் அர்ஜுன், வண்டியை ஸ்டார்ட் பண்றா. எங்கே காணுமே? ஐயோ, கோயில்ல இருந்து ஒழுங்கா வீட்டுக்கே போயிருக்கலாம். அசோக் சொல்லி துர்காவை கூப்பிட போய் இப்படி மாட்டிட்டு இருக்கோம். அக்கா, அசோக்கை எதுக்கு குத்தம் சொல்றீங்க? அசோக் துர்காவுக்காக தானே கோயிலுக்கு போனோம். சாமி பிரசாதம்னு கொடுத்தா பயபக்தியோட எடுத்து நெத்தியில வச்சுக்கணும். அதுக்கு 1000 தடவை யோசிச்சா அந்த முனீஸ்வரனே கோச்சுக்கிட்டாரு போல இருக்கு. சரி, சீக்கிரம் பாருங்க. தெய்வ குத்தமாகிய காரும் நின்னுடுச்சு, மைக்குப்பியும் காணோம். டே அர்ஜுன், நீயும் 100 தடவை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்ட. ஸ்டார்ட் ஆகுதா? சும்மா சும்மா டரு டருன்னு ஸ்டார்ட் ஆயிடுமா என்ன? எனக்கு என்னவோ கார் ஸ்டார்ட் ஆகும்னு தோணல. ஏங்க, நீங்க மெக்கானிக்க கூப்பிடுங்க. அடடடடடடா, உன் புலம்பல வேற தாங்க முடியல. சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சு கொடுத்துருக்கிற நேரத்துக்குள்ள எப்படியாவது வீட்டுக்கு போய் தானே ஆகணும். டேய் அர்ஜுன், என்ன ஆச்சு? திரும்ப ஸ்டார்ட் பண்ணி பாரு. போன்ல வேற சிக்னல் கிடைக்கவே இல்லை. நம்ம போகலன்னா துர்காவை தேடி அசோக் வேற இங்க வந்துடுவான். மாமா, மைக்குப்பி கிடைச்சிருச்சு. பாடா பாடா அப்பாடா, கிடைச்சுதா? அம்மாடி துர்கா, இதுக்கு மேல வேண்டான்னு சொல்லாம மை எடுத்து வச்சுக்கோ. அப்பதான் முனீஸ்வரன் கோபம் குறையும். துர்கா, இந்தா எடுத்து வச்சுக்கோ. பாத்தியா, நீ மை வைக்கவும் கார் ஸ்டார்ட் ஆகவும் கரெக்டா இருக்கு.
அப்ப முனீஸ்வர கோவத்துல தான் வண்டி நின்னு இருக்கு. அவர் கோவம் தீரும் தான் வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னடா பார்த்துட்டு இருக்க? அசோக் வேற அங்க காத்துக்கிட்டு இருப்பான். சீக்கிரம் வீட்டுக்கு போ. அடியே துர்கா, சாந்தி முகூர்த்தத்துக்கு போறோம்னு சந்தோஷமா இருக்கியா? உன்னை சாவு முகூர்த்தத்துக்கு தாண்டி கூட்டிட்டு போறோம். அப்பாடா, பூ அலங்காரம்லாம் பண்ணி சாந்தி முகூர்த்தத்துக்கு அசோக் ரூமை ரெடி பண்ணியாச்சு. ஆனா அவுட்டிங் போன தம்பதிகள் இன்னும் வரலையே. எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஐயோ, மிஸ்டர் கால். இப்ப எங்கன்னு போய் தேடுவா அவளை? சத்யா அண்ணி. அண்ணி சொல்லுங்க தம்பி. போனை என் ரூம்ல வச்சுட்டு உன் ரூம்ல பூ அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? அது அண்ணி, லாயர் தம்பிக்கு பேச்சு வரலையா இல்ல பேசுறதுக்கு பாயிண்ட் வரலையா? என்ன தடுமாற்றம்? அண்ணி அது வந்து நான். சரி சரி, புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. அவுட்டிங் போன நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், இதானே சொல்ல வரீங்க? சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னும் டைம் இருக்கு. பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு துர்காவை 4 இடத்துக்கு கூட்டிட்டு போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு பொறுமையா வாங்க. ஒன்னும் அவசரம் இல்ல. ஹலோ, அப்படிலாம் சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் இல்ல. ஜோசியர் குறிச்சு கொடுத்த டைம் நெருங்கிட்டு இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. இதுக்கு மேல லேட் பண்ணாதீங்க தம்பி. அது இங்க பாருங்க, உங்களுக்கு நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம் இதுலலாம் உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா துர்காவுக்கு எல்லாம் தெரியும். நீங்க போனை அவகிட்ட கொடுங்க, அவளுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஹலோ, என்ன தம்பி? போனை துர்கா கிட்ட கொடுங்கன்னு சொன்ன. இல்ல நீ அண்ணியா, அவ ரெஸ்ட் ரூம் போயிருக்கா, வந்தோடனே பேச சொல்றேன். சரி பரவாயில்ல, நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி வந்துருங்க. இன்னைக்கு விட்டா 1 மாசத்துக்கு நாள் நல்லா இல்லைன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. அதனால 2 பேருமே வீட்டுக்கு சீக்கிரம் வந்து சேருங்க. ஓகே, நான் வச்சிரேன். அண்ணி வேற இப்படி சொல்றாங்க. ஐயோ, எங்க போயிருப்பா? டைம் வேற ஆகுது. துர்கா வீட்டுக்கும் போகல, இங்கேயும் காணோம். எங்க போயிருப்பா? துர்காவை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சித்தப்பா. கௌரி சொன்ன மாதிரி துர்காவுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஆபத்துனா லாரி மோத வந்த மாதிரியான ஆபத்தா, இல்ல யாராலையும் அவன் உயிருக்கு ஆபத்து இருக்கா? அவளை வேற கிராமத்திலேயே கொல்ல பார்த்தாங்க. அந்த ஆளுங்க இங்க வந்து இறங்கிட்டானுங்களா? ஏதோ தப்பா படுது. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? இந்த கடைக்கு வந்து போறவங்க நிச்சயமா பதிவாயிருப்பாங்க. அப்ப துர்கா வெளியில போயிருந்தா அவளும் பதிவாயிருப்பா. எந்த பக்கம் போனா, யாரு கூட போனான்னு எல்லாமே பதிவாயிருக்கும்.
துர்கா, ஐஸ்கிரீம் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுறதுக்குள்ள உருகிடும். ஏன் கையில வச்சிட்டு இருக்க? சாப்பிடு. பரவாயில்லம்மா. மெல்ட் ஆகி சாரி எல்லாம் பட்டுற போகுது. சாப்பிடு. அது எல்லாரும் இருக்கீங்க, உங்களை பார்க்க வச்சு நான் எப்படி? துர்கா, ஒரு ஐஸ்கிரீம இத்தனை பேருக்கு பங்கு போடவா முடியும்? உன் புருஷன் உனக்காக வாங்கி கொடுத்தது. சாப்பிடுமா, சாப்பிடு. சரிங்க அத்தை. வீணாமா, கார்ல தானே போறோம். வீட்டுக்கு போறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? அது ரோடு வேலை நடக்குதுன்னு சுத்தி விட்டாங்க. இல்லம்மா, ஊருக்குள்ள போனா 2 பக்கமும் கடைகளா இருக்கும், நல்ல வெளிச்சமாவும் இருக்கும். ஏன் இருட்டா இருக்கு? அதான் சொன்னனே, பாதைய மாத்தி விட்டாங்க. அது சரி. மாமா மாமா கால் பேசுறாங்க. சொல்லுப்பா. ஐயா, நீங்க சொன்ன ஆலமரத்துக்கிட்ட வந்துட்டோம். ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம், இன்னும் உங்களை காணுமே. ஏதோ வந்துட்டு தான் இருக்கோம். கார்ல உங்க மருமக துர்கா வராதானே? ஆமாப்பா, கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியிலேயே துர்காவை பிக்கப் பண்ணிட்டு தான் வரோம். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுங்க ஐயா? ஜோஷியர் நேரம் குறிச்சு கொடுத்துருக்காருல, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இன்னொரு நாள்லாம் தள்ளிப்பட முடியாது. அதனால நாங்க டைமுக்கு வந்துடுறோம். நீயும் லேட் பண்ணிடாத. சரிங்க ஐயா, அப்ப நாங்க ரெடியா இருக்கோம். சரிப்பா, வச்சுட்டுமா? சரிங்க. போன்ல உன் புருஷன் தான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? சரியான தத்தியா இருக்கா. இந்த கருப்பாம்பூச்சியை நசுக்கி கொல்லாம இவ கதைய முடிக்க இத்தனை பேரு, இத்தனை பிளான். டேய், ஐயா இந்த பொண்ணோட வந்துகிட்டு இருக்காரு. நம்மளெல்லாம் ரெடியா இருக்க சொல்லியிருக்காரு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வாங்க, மறைஞ்சு நின்னுப்போம். அர்ஜுன் மாமா, பெரியத்தைக்கு வேர்க்குது, கொஞ்சம் குளிர அதிகமாக்குங்களேன். வைடா. சரிப்பா. இதென்ன காடு மாதிரி இருக்கு? நம்ம வீட்டுக்கு தானே போறோம். அது ஒண்ணும் இல்ல துர்கா, ரூட்டை மாத்தி விட்டுருக்காங்க. அதுக்காக காட்டுக்குள்ளேயா போவாங்க? இது ஷார்ட் ரூட். நீ ஊருக்கு புதுசு இல்ல, இந்த வழியெல்லாம் உனக்கு தெரியாது. இருட்டா இருக்கிறதுனால காட்டு பாதை மாதிரி இருக்கு. துர்கா, பயமா இருக்காமா? ஆஹா, நீங்களாம் இருக்கீங்கல்ல, எனக்கு என்னத்த பயம். சரி, இந்த வழியா போனா சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். என்னது?
அது இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்ல, அதான் அவசரப்படுறியே, சீக்கிரம் போயிடலான்னு சொன்னேன். போங்க அத்தை. டேய் அர்ஜுன், அர்ஜுன் என்னாச்சு? தெரியலமா, டயர் ரொம்ப அலசுது, காத்துல நினைக்கிறேன். இருறா நான் போய் பார்க்கறேன். சரிப்பா. அப்போ காலு ஏதோ மறுத்து போன மாதிரி இருக்கு. வீணா நீ போய் பாரு. மாமா டோர் வேற திறக்க மாட்டேங்குது. அப்படியா? சரி சரி இரு, நானே இறங்குறேன். எங்க நீங்க இருங்க. துர்காமா, கொஞ்சம் இறங்கி டயர்ல காத்து இருக்கான்னு பாருமா. சரிங்க அத்தை. மாமா, என்னம்மா? ஒரே இருட்டா இருக்கு, இங்க ஒண்ணும் தெரியல. அப்படியாமா? அங்க கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு, அங்க கொண்டு போய் கார் நிறுத்துறேன். சரிங்க மாமா. டேய் அர்ஜுன், அந்த வெளிச்சத்துக்கிட்ட கார் நிறுத்து. சரிப்பா. नमस्ते शरण्ये शिवे सानुकंबे, नमस्ते जगत्व्यापिके विश्वरूपे, नमस्ते जगत्वन्त्य पादारविन्दे, नमस्ते जगत्तारिणि राहि दुर्गे. नमस्ते जगत्तारिणि. अने अने बेलकाने इतने अने कटिंग ने भगवती हेचिति खंड कुटुंबिनी भूरि कुटुंबिनी भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ऐगिरि नन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्यशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि विष्णुनुते भगवति हेचिति खंड कुटुंबिनि भूरि டேய் சத்தம் போடாத. டேய் வாயை நல்லா குத்துறா. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க.
டேய் நில்லுங்கடா. என்னடா எவ்வளவு தூரம் தானே தூக்கிட்டு போற? இங்கேயே போட்டுருவோம். சரி குத்து. டேய் என்னடா பாத்துக்கிட்டே இருக்க, சீக்கிரம் குத்துறா. ஏய் உன்னை கடிச்சிட்டடா. டேய் புடிடா. வாங்கடா வாங்கடா சீக்கிரம் வாங்கடா. டேய் எழுந்துடா எழுந்துடா. வாடா சீக்கிரம் வாடா. டேய் டேய் நில்லுடி. ஓடாத நில்லு. ஏய் ஏய் நில்லு. ஏய் விடாதீங்களா. ஏய் ஓடாத நில்லு. வாங்கடா சீக்கிரம். ஏய் ஏய் போடா. ஏய் ஏய் சீக்கிரம் வாடா. வாடா. டேய் அவ எங்கேயோ போயிருக்க மாட்டா, இதுக்குள்ளதான் இருப்பா. அந்த கட்டையாரா வாங்கடா உள்ள போய் தேடுடா எல்லாரும். போய் தெரியலையே. டேய் அவ இங்க இல்லடா. டேய் இங்க தேடுற நேரத்துக்கு
அவ எவ்வளவு தூரம் போயிருப்பான்னு தெரியல. என்ன ஆனாலும் அவளை விடக்கூடாது. ஆளுக்கு ஒரு திசையில போய் தேடுகிறா. போடா. சரி போங்க. கண்டிப்பா ஐஸ்கிரீம் பார்லர்ல உள்ள வரவங்க போறவங்கள அந்த கேமரா பதிவு பண்ணியிருக்கும். கேமராவில் உள்ள ஃபுட்டேஜை பார்த்தா கண்டிப்பா துர்கா எங்க போனான்னு தெரிஞ்சிடும். இந்த ஃபுட்டேஜ் எங்க போய் கலெக்ட் பண்றது? இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்ச கேமரா. அப்ப நந்தினி மேடத்துக்கிட்ட சொல்லலாம். ஹலோ மேடம், ஒரு எமர்ஜென்சி. என்னாச்சு? நானும் துர்காவும் ஷாப்பிங் வந்தோம். திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆகி இப்ப துர்காவை கூட்டிட்டு போலான்னு ஐஸ்கிரீம் பார்லர் வந்தா அவளை காணோம். அந்த ஷாப்ல விசாரிச்சா அவ எங்க போனான்னு யாருக்குமே தெரியல. வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன், அங்கேயும் வரலன்றாங்க. எனக்கு ஏதோ தப்பா படுது, கொஞ்சம் பயமாவும் இருக்கு மேடம். என்ன அசோக், கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு, படிக்காத பொண்ணு வேற, அவளை இப்படி தனியா விட்டுட்டு போலாமா? இட்ஸ் ஓகே, உடனே தப்பாதான் நடந்திருக்கோன்னு நம்ம யோசிக்க வேண்டாம். இருந்தாலும் அவளை உடனே தேடி கண்டுபிடிக்க நம்ம ஏற்பாடு பண்ணணும். உங்க வீட்ல இருக்கிற வேற யார் கூடயாவது போயிருக்கலான்னு தோணுதா? வீட்டில் இருக்கிறவங்களோட போயிருப்பாளான்னு எனக்கு தோணல மேடம். அப்படின்னா இந்த இடத்துக்கு எனக்கு ஃபோன் வந்திருக்கும்ல. இங்க ஐஸ்கிரீம் பார்லருக்கு ஆப்போசிட்ல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. துர்கா வெளியில போயிருந்தா நிச்சயமா அதுல பதிவாயிருக்கும். அந்த ஃபுட்டேஜ் எப்படியாவது கலெக்ட் பண்ணி பார்க்க முடியுமா மேடம்? கண்டிப்பா முடியும். சிசிடிவி இருக்கிற லொகேஷனும் துர்காவோட போட்டோவும் எனக்கு உடனே அனுப்பி வைங்க. நான் கண்ட்ரோல் ரூம்க்கு அனுப்பி விசாரிக்க சொல்றேன். ஓகே மேடம், சரி, நான் இப்பயே அனுப்புறேன் மேடம். அப்புறம் அசோக், பக்கத்து ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. சரிங்க மேடம், சரி. டோன்ட் வரி அசோக், துர்காக்கு எதுவும் ஆயிருக்காது. அவளை கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் தொடர்பிலேயே இருங்க. ஓகே மேடம், சரி, நான் இப்பயே அனுப்பி விடுறேன் மேடம். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க, இப்பயே போய் கொடுத்துடலாம். ஏய், உன்னை வெளியில வர வைக்கிறதுக்கு தான் போன மாதிரி நடிச்சோம். இனிமே நீ தப்பிக்கவே முடியாதுரி. அண்ணே, நீங்களா யாரு? எதுக்காக என்ன கடத்த பாக்குறீங்க? என்ன கொல்ல போறீங்களா? டேய், பொண்ணு காரணம் கேக்குதுடா, சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. இங்க பாருமா, பணம் பணத்துக்காக தான். பெரிய ஜமீன் வீட்டு மருமகள்ல, அதுக்காக தான். அண்ணே, பணம் தானே வேணும். என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வாங்கி தரேன். என்ன விட்டுருங்க. உன்னை பார்க்க பாவமா தான் இருக்கு. ஆனா நாங்க கேட்கிற தொகையெல்லாம் உன்னால கொடுக்கவே முடியாது. நாங்களே கேட்டு வாங்கிக்கிறோம். அண்ணே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கண்ணே. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. இப்பதான் என் வீட்டுக்காரரு என்ன மனசார ஏத்துக்கிட்டாரு. அவரோட இனிமேதான் என் வாழ்க்கையவே தொடங்க போறேன். நான் மத்த பொண்ணுங்க மாதிரி
அவருக்கு பிடிச்ச சாப்பாட்டு கூட நான் சமைச்சு கொடுத்தது இல்லைன்னு. ஏதாவது குறை சொல்லி என்ன திட்டிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இப்ப அவரு அன்பா மாறிட்டாருன்னு. ஆனா இங்க பாருங்கன்னு, எனக்கு கண்ணாடி வலையெல்லாம் வாங்கி 2 கையிலும் போட்டு விட்டாரு. இதெல்லாம் உங்களாலதான் உடைஞ்சு போச்சு. ஆனா என்ன உங்க தங்கச்சிய நினைச்சு விட்டுருங்கன்னு, என்ன வாழ விடுங்கன்னு உங்களை கெஞ்சி கேக்குறேன்னு. தங்கச்சி, நீ சொன்னதை கேட்டோடனே அப்படியே ஃபீலிங் ஆயிடுச்சு. ஆனா என்ன பண்றது, எங்களுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட்டும் கிடையாது. பணத்து மேல மட்டும்தான் சென்டிமெண்ட். என்னடா சொல்றீங்க? நீ சொல்றது சரிதான். டேய், இங்க என்ன சினிமாவை காட்டுறாங்க? பேன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. தூங்குடா அவள சீக்கிரம். ஏய், கண்ணு கூட போட்டடா. கண்ணு எரியுதுடா. எங்கடா அவன்? ஓடா போடா போடா வாடா. ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேக்குறேன்னு, என்ன விட்டுருங்கண்ணே. அண்ணா வேண்டாண்ணே, ப்ளீஸ் கெஞ்சி கேக்குறேன்னு. அண்ணா வேண்டாண்ணே, அண்ணா வேண்டாண்ணே. வேண்டாண்ணே, ப்ளீஸ். துர்காவுக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு மட்டும் தெரியுது. அவ சக்தியை மீறி ஏதோ ஒரு கெட்ட சக்தி துர்காவை நெருங்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன வேண்டாண்ணே.
அண்ணே ப்ளீஸ். அம்மா ஏண்டி எங்களுக்கு ஆட்டம் காட்டுறியா நீ? செத்து ஒழிஞ்சியா? டேய், உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? இவளை கொண்டு பொதிச்சிருக்கணும் தானே சொன்னேன். என்னமோ ஓடி புடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. மண்வெட்டி கடப்பாறை எல்லாம் எங்க இருக்கு? இங்க பக்கத்துல தான் இருக்கு. எடுத்துட்டு வந்து அவளை குழிய தோண்டி போதைங்கடா. டேய் போய் எடுத்துட்டு வாங்கடா. ஐயா அதை கொடுங்க ஐயா. ஏன் என்ன பண்ண போற? அந்த புதருக்குள்ள தூக்கி போட்டுருங்க ஐயா. என்ன சிக்க வைக்க ஆதாரம் வச்சுட்டு போறியாக்கு? டேய், இவளை புதைக்கிறப்ப இதையும் சேர்த்து புதைச்சிருக்கடா. சரிங்க ஐயா. வாங்கடா. இன்னும் என்னடா ஏன் மூஞ்சி பாக்குறீங்க? சீக்கிரம் போய் குழிய வெட்டுங்கடா. ஐயா நீங்க கிளம்புங்க, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இப்பதான் பார்த்தேன் என்ன லட்சணத்துல நீங்க வேலை பாக்குறீங்கன்னு. டேய், வெளியில ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ்னு சொல்லிட்டு தெரியாதீங்கடா. டேய், யாருன்னு பாரு. ஓ, ஐயா போலீஸுங்க ஐயா. போலீஸ் வந்திருக்கா? வாங்க. டேய், அவங்க நம்மளை நோக்கி தட வராங்க. இவளை இங்க இருந்து தூக்குங்கடா. டேய், இந்த ரத்தத்தை எல்லாம் மண்ணை போட்டு மூடுங்கடா. தூக்குங்க.
மாதிரி இருந்துச்சு. இப்போ யாரையுமே காணோம். மேடம், ஒருவேளை காட்டு வேலைக்கு வந்தவங்க விட்டுட்டு போயிருப்பாங்களோ? என்ன மேடம் யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, வாங்க போலாம். வருத்த மாதிரி கரெக்டா வந்து நிக்கிறா. டேய், உங்களுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள குழிய தோண்டி இவ்வளவு புதைங்க. வா. டேய், வா வா. டேய், ஏதாவது சந்தேகம் வந்து மறுபடியும் அந்த டிஎஸ்பி பொம்பளை இங்க வரலாம். அதுக்குள்ள குழிய தோண்டி புதைக்க முடியாது. டேய், மண்வெட்டியும் கிடப்பாறையும் இப்படி இருக்கட்டும். ஆனா உடனடியா வேலை முடியணும். என்ன பண்ணலாம்? டேய், பக்கத்துல ஒரு குளம் இருக்குல்ல, இவளை கல்ல கட்டி அதுல தூக்கி போடலாம்டா. தூக்கிடுவாங்கடா, தூக்கிடுவாங்க. தூக்குங்க, தூக்கு, போங்கடா, தூக்கிட்டு போங்க. டேய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? கள்ள கட்டுங்கடா. டேய், கட்டா. எல்லாரும் வாங்க இங்க. யாகத்துல அண்டபட்சி விழுந்து இறக்குறதும் யாக நெருப்பு அணையிறதும் நல்லதில்ல கௌரியம்மா. நீங்க எதுக்காக வேண்டிட்டு இந்த ஆயுள் ஹோமத்தையும் விளக்கு பூஜையும் பண்ணனையோ அதுக்கு எந்த பலனும் இல்லாம போயிடுச்சு. ஆத்தா நம்மள கைவிட்டுட்டா. ஐயா, அப்படி சொல்லாதீங்க ஐயா. நானும் துர்காவும் ஆத்தாவோட பிள்ளைங்க. அவ என்னைக்கும் எங்களை கைவிட மாட்டா. துர்காவுக்கு எந்த ஆபத்தும் வராது. என்ன பேசுறீங்க கௌரிமா? துர்காவுக்கு வரப்போற ஆபத்தை தடுக்கிறதுக்கு தானே ஆயில்ய ஓமெல்லாம் பண்ணீங்க. இப்போ யாகத்திலேயே விழுந்து அந்த பட்சி செத்து இருக்குன்னா இந்த யாகத்தாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. துர்காவுக்கு வர இந்த ஆபத்தை நம்மளால தடுக்க முடியலன்னு தானே அர்த்தம். இந்த யாகமும் பூஜையும்
நல்லபடியா நடந்து முடியணும்னு ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டு தானே நீங்க தொடங்குனீங்க. இப்ப பாருங்க, எல்லாம் கலைஞ்சு சதஞ்சு போய் கிடக்குது. நீங்க சொன்ன மாதிரி தெய்வ சக்தியவே மீறின ஒரு கெட்ட சக்தி தான் இதை கெடுத்து விட்டுருக்கணுமா? அப்படின்னா ஆத்தால மீறி துர்காவை ஆபத்து நெருங்குதுன்னு தானம்மா அர்த்தம். எல்லாம் நம்ம கைய விட்டு மீறிடுச்சுன்னு சொல்லி துர்காவை விட்டு போக போறீங்களா? இந்த யாகத்தையே காப்பாற்ற முடியாத ஆத்தாவால எப்படிமா துர்காவை காப்பாற்ற முடியும்? சொல்லுங்கம்மா. ஆமா, இப்ப நீங்க என்னம்மா பண்ண போறீங்க? சின்ராஸ் அண்ணன், நீங்க சொல்றதும் சரிதான். துர்கா எங்க இருக்கா, அவளுக்கு யாரால எந்த ஆபத்துன்னு எதுவுமே தெரியல. எப்படி இங்க இருந்து என்னால அவளை காப்பாத்த முடியும்? அண்ணே, நான் எப்பவுமே நம்பினது இந்த மாசாணி அம்மனை தானே. இவளை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? துஷ்ட சக்தி துர்காவுக்கு எதிரா பெரிய ஆபத்தை தூண்டி விட்டாலும் ஆத்தாவுக்கு மிஞ்சின சக்தி இந்த உலகத்துல இருக்கா என்ன? வாங்கண்ணே, ஆத்தா கிட்டே போவோம். துர்காவுக்கு உயிர் ஆபத்து இருக்கா இல்லையான்னு அவளையே கேட்போம். அவளை காப்பாத்தி கொடுன்னு அவ காலடியில விழுந்து மன்றாடி கேட்க போறேன். வாங்கண்ணே என் கூட. அண்ணே, இவங்களை எங்கேயாவது பாத்தீங்களாண்ணே? இல்ல பாக்கலையா? சரி. அண்ணே, இந்த பொண்ணு எங்கேயாவது பாத்தீங்களாண்ணே? சாரி கட்டிட்டு. இல்ல பார்க்கல. இந்த ஏரியால பாக்கலையா? இல்லைங்க. நந்தினி மேடத்துக்கிட்ட சிசிடிவியை செக் பண்ண சொன்னோம். இன்னும் அவங்க கிட்ட இருந்து ஒரு பதிலையும் காணோம். நாமளே ஃபோன் பண்ணி கேட்கலாம். சொல்லுங்க அசோக். மேடம், இது வரைக்கும் துர்காவை பத்தின எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. நீங்க சொன்ன மாதிரி ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். டைம் ஆக ஆக எனக்கு டென்ஷனா இருக்கு மேடம். நானும் துர்கா போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பிட்டேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்க சொல்லி கண்ட்ரோல் ரூமுக்கு தகவலும் கொடுத்துட்டேன். இன்னும் அங்க இருந்து கால் வரல. அந்த ஃபுட்டேஜ்ல துர்கா கமிட் ஆயிருந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. நானும் ரவுண்ட்ஸ் போயிட்டே தான் இருக்கேன். ஒரு இடம்லாம் துர்காவை பத்தி விசாரிச்சுட்டே தான் இருக்கேன். நீங்களும் விசாரிங்க. துர்காவை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். நம்பிக்கையை இழக்காதீங்க அசோக். எந்த ஒரு தகவல் வந்தாலும் உடனே கால் பண்ணுங்க. சரிங்க மேடம். பாத்தியா அகிலா? என்ன ஆட்டம் காட்டினா இப்ப எப்படி கிடக்குறா பாருங்க. செத்துருப்பால. மூச்சிருக்கும். இப்போ கல்லோட சேர்த்து இவளை குளத்துல தூக்கி போட்டா மொத்தமா அடங்கிடும். பெரியவரே, குழி தோண்டி புதைக்க போறேன்னு தானே சொன்னீங்க? அதுக்குதான் ட்ரை பண்ணோம். ஆனா திடீர்னு அந்த டிஎஸ்பி நந்தினி அங்க வந்துட்டா.
என்னது நந்தினியா? அந்த போலீஸ்காரி நந்தினியா? ஆமா. பர்டிகுலரா எப்படி அவ அந்த இடத்துக்கு வந்தா? நைட்டு நேரத்துல ரவுண்ட்ஸ் வந்திருப்பா. சந்தேகம் வந்து அந்த ஸ்பாட்டுக்கே வந்துட்டா. அதான் உடனே பிளான மாத்திட்டேன். பயங்கரமான ஆளா இருப்பா போல இருக்கு. அவ விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணுங்க. துர்கா, புருஷன் வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீம சாப்பிட்ட திருப்தியோட போய் சேர போற. அப்ப உனக்கு சொர்க்கம்தான். சின்னையா சின்னையான்னு கூப்பிட்டு தெரியவ. இனி எங்களுக்கு அந்த இரிட்டேஷனே கிடையாது. குட் பை துர்கா. விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்சோங்கிற மாதிரி கிராமத்துல கிடந்த கழுதைக்கு கொஞ்ச நாள் ஜமீன் வீட்டு மருமகளா வாழணும்னு கொடுத்து வச்சிருக்கு. உன்னை கொல்ல நானும் தாண்டி பிளான் போட்டேன். நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. ஆனா என் புருஷன் கிட்ட மாட்டிக்கிட்ட. பெரியவரே, கல்ல கட்டி போட்டாலும் கயிறு அறுந்துருச்சுன்னா பாடி மேல வந்துருமே. இந்த குளம் தூர் வாரி 50-60 வருஷம் இருக்கும். தண்ணிக்கடியில 10 அடி ஆழத்துல வெறும் சேருதான்னு சொல்லுவாங்க. கல்லு வெயிட்டுல பாடி சேத்துக்குள்ள அப்படியே போய் புதஞ்சிடும். போக்லைனை வச்சு தோண்டினா கூட பாடியை கண்டுபிடிச்சு எடுக்கவே முடியாது. அப்பாடா, இப்பதான் பெரியவரே எனக்கு நிம்மதியா இருக்கு. இவ்வளவு ஒழிச்சு கட்ட என்ன பாடுபட வேண்டியதாயிடுச்சு. இவ கெட்ட கேட்டுக்க வக்கீல் புருஷன், ஜமீன் விட்டு மருமக, அம்மாஞ்சி மாதிரி இருந்துகிட்டு கல்யாணமே வேண்டான்னு சொன்ன ஏன் பையனே மயக்கிட்டால. ஆனா இவளால நடந்த ஒரு நல்லது அதுதான். பாவம் என் புள்ள கொஞ்ச நாள் இவன் நினைப்பிலேயே இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். செஞ்சிருவோம் செஞ்சிருவோம். என்னங்கடா, ரெடியா? ரெடிங்க ஐயா. நீ என் தலையை விட்டுவியா? அதையும் என் கனவுல வந்து சொல்றா. இப்ப என்னடி பண்ணுவ? இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்ணோட மண்ணா புதஞ்சு போயிடுவ. என் தளபதிய நீ எழுதுவியா? ஏய், மத்தவங்க தலையெழுத்தையே மாத்தி எழுதுறவன் தான் இந்த ஆவுடையப்ப. போய் சேருடி. தூக்கி போடுங்கடா இவள. துர்கா உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிதானே ஆயுள் ஹோமமும் அவ சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக விளக்கு பூஜையும் பண்ண. ஆனா ரெண்டையும் முழுசா முடிக்க முடியலம்மா. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு தோணுது. துர்கா உன்னோட பக்தர். அவளுக்கு ஒரு ஆபத்துன்னா நீ பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டல. அவளை நீ காப்பாத்துவேன்னு நம்புறேம்மா. நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். அந்த நம்பிக்கையை மட்டும் நம்பி என்னால நிம்மதியா இருக்க முடியல. அம்மா, நீ தான் எனக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். 2 பூவை உன் முன்னாடி வைக்கிறேன். அதுல நல்ல பூவை கூட அதையே உன் வாக்கா எடுத்துக்கிறேன். ஐயா, கொஞ்சம் பூ போட்டு பாருங்கய்யா.
ஒன்னுல சிவப்பு பூவும் ஒன்னுல வெள்ளை பூவும் வச்சு பொட்டலமா கட்டியிருக்கேன். சிவப்பு பூ வந்தா துர்காவுக்கு ஆபத்துன்னும், வெள்ளை பூ வந்தா எந்த ஆபத்தும் இல்லைன்னும் நீ கொடுக்கிற வாக்கா நான் எடுத்துக்கிறேம்மா. தூக்கி போடுங்கடா இவள. கௌரிமா வாமா. மாசாணி அம்மனை வேண்டிக்கிட்டு ஒன்றுல வெள்ளைப்பூவும் ஒன்றுல சிவப்பு பூவும் மடிச்சு வச்சிருக்கேன். ஆத்தாவை நல்லா வேண்டிக்கிட்டு வெள்ளைப்பூவை எடுமா. ஆத்தா, துர்காவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு சொல்லி வெள்ளை பூவை காட்டு ஆத்தா. பாடா கொஞ்சிக்கு வழி இல்லாம பிறந்து இப்போ ஜமீன் மருமகளா செத்து இருக்க. அதுவே உனக்கு பெரிய குடுப்புன தாண்டி. செத்து தோலை. நீ வேண்டின மாதிரியே வெள்ளைப்பூ வந்திருக்குமா. துர்காவுக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு அந்த ஆத்தா நல்ல வாக்கு கொடுத்துருக்கா. ஆத்தா, இப்பதான் ஆத்தா எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ எங்களை கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். துர்கா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவான்னு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த சந்தோஷத்தோட நான் இங்க இருந்து போறேம்மா. நீங்க ரொம்ப நேரம் இங்க நிக்க வேண்டாம். டிஎஸ்பி பொம்பளை மோப்பம் பிடிச்சு வந்தாலும் வந்துருவா. உடனே இந்த இடத்த காலி பண்ணுங்க. சரிங்க ஐயா. டேய் அர்ஜுன், அவங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்ற. சரிப்பா. டேய், நீங்க உடனே இங்கிருந்து கிளம்பணும். சின்ன ஆதாரத்தை கூட விட்டு வைக்க வேணாம். இங்க ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு பார்த்து எடுத்துருங்க. புரிஞ்சுதா? சரிங்க ஐயா. போங்க. சின்னையா சின்னையான்னு சீன் போட்டவ இப்ப சேத்து உள்ளேயே புதஞ்சிட்டா. ஐயோ பாவம்.
சரி வாங்க போலாம். சார் 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 இந்த பொண்ணு எங்கேயாவது பார்த்தீங்களா சார்? இல்லை சார். இல்லையா? இல்லை. நீ எங்க போன துர்கா? என்ன ஆச்சு உனக்கு? எங்க இருக்க நீ? ஐயோ, அம்மா அம்மா கூப்பிடுறாங்களே. ஏன் என்ன வீட்டுக்கு வரலன்னு கேட்பாங்களே. என்ன சொல்றது? துர்கா இல்லாம நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? அம்மா. அசோக் எங்கப்பா இருக்க? இங்க பக்கத்துல தான்மா. ஏன்பா இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கிட்டு இன்னும் வெளியில சுத்திட்டு இருக்க? இல்லம்மா, ஒரு சின்ன வேலைம்மா, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அசோக். அம்மா. உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. வீட்டுல ஒரு பிரச்சனைப்பா. பிரச்சனையா? என்னாச்சுமா? போன்லயே எப்படிப்பா சொல்றது? நீ வீட்டுக்கு வந்த பிறகு பேசிக்கலாம். அம்மா பரவாயில்லம்மா, சொல்லுங்கம்மா. நீ எப்படியோ வீட்டுக்கு தானே வரப்போற, வந்ததும் பேசிக்கலாம். சீக்கிரமா வா, நான் வச்சிடறேன். அம்மா அம்மா அம்மா. அம்மா. அம்மா என்ன பிரச்சனை? எதுக்காக அவசரமா வர சொன்னீங்க? அசோக், துர்காங்க? டேய் அசோக், பெரியப்பா உன்னதாண்டா கேக்குறாரு. துர்கா எங்க? இல்லம்மா, நான் சொல்றேன். இல்ல, நீங்க ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்கல்ல, அதை சொல்லுங்க. அசோக், துர்கா உன் கூட தானே வந்தா? அவ இல்லாம நீ மட்டும் இப்ப வந்திருக்க? இப்போ இங்க உள்ள பிரச்சனை தான் உனக்கு ரொம்ப முக்கியமா? துர்கா எங்கப்பா? அசோக், என்ன நின்னுட்டே இருக்க? துர்கா எங்கடா? அசோக், இத்தனை பேர் கேக்குறோம், இப்படி பதில் சொல்லாம நின்னா என்னடா அர்த்தம்? துர்கா எங்க? அசோக், ஏதாவது பிரச்சனையா? நீ சொல்ல தயங்குறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. துர்கா எங்க அசோக்? அண்ணி, நானும் துர்காவும் கார்ல வந்துட்டு இருக்கும்போது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. மெக்கானிக் கூட போய் காரை சரி பண்ணிட்டு வர வரைக்கும் துர்காவை ஒரு இடத்துல இருக்க வைக்கலான்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூட்டிட்டு போனேன். துர்கா உட்காரு. துர்கா, உனக்கு இந்த ஐஸ்கிரீம்ல என்ன பிடிக்கும்?
ஆ எனக்கு பால் ஐஸ்னா ரொம்ப பிடிக்கும். என்ன சின்னையா சிரிக்கிறீங்க? துர்கா துர்கா, இங்க இந்த பால் ஐஸ் எல்லாம் ஒன்றும் கிடைக்காது. வெண்ணிலா, பட்டர் ஸ்காட்ச், சாக்லேட், இப்படி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. இதுல உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. அப்போ என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன வாங்குறீங்களோ அதுவே எனக்கு வாங்குங்க. எனக்கு வாங்கல, உனக்கு மட்டும்தான். என்ன சொல்றேன் பிரதர், இங்க வாங்க. எஸ் சார், வாட் யூ வாண்ட்? என்னென்ன ஐஸ்கிரீம் இருக்கு? ஓகே, ஒரு பட்டர் ஸ்காட்ச் மட்டும் கொண்டு வாங்க. ஓகே சார். சீக்கிரம் கொண்டு வாங்க. யா சார், யுவர் ஸ்பூன். தேங்க் யூ சார். துர்கா, மெக்கானிக் கிட்ட பேசினேன். காரை டோ பண்ணிட்டு போய் ஷெட்ல விடணும்னு சொல்றாரு. என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்க என்னையும் ஷெட்டுக்கு வர சொல்றாரு. நான் மட்டும் தனியா போயிட்டு வந்துடுவா? நான் மேக்சிமம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வந்துடுவேன். நீ அது வரைக்கும் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இங்கே உட்காந்துரு. இங்க உனக்கு பிடிச்சது வேற என்ன இருக்கோ அதை வாங்கி சாப்பிடு, நான் வந்து பே பண்ணிக்கிறேன். இதே இடத்துல இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது, சரியா? என்ன சின்னையா என்னை விட்டு போறீங்க? எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயப்படணும்? இங்க பாரு, எப்பவுமே ஆளுங்க இங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீ தைரியமா இரு. என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சின்னையா. துர்கா, இனிமே நீ வில்லேஜ் பொண்ணு கிடையாது. இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நீ மாறணும், உன்னை மாத்திக்கணும். எல்லா நேரமும் நான் உன் கூடவே இருக்க முடியாது இல்லையா? ஏன் சின்னையா அப்படி சொல்றீங்க? நீங்க என் கூடவே தான் இருப்பீங்க. ஏய், உன் கூட இல்லாமலா? நான் அதை மீன் பண்ணி சொல்லல துர்கா. என்னவோ நான் திரும்ப வந்து உன்னை பார்க்கவே போறதில்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சின்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி, நான் இங்கே தான் இருப்பேன். நீங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க. பயம் ஒன்றும் இல்லையே? இல்ல சின்னையா, போயிட்டு வாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடு. இன்னும் என்னென்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கோ. உனக்கு பிடிச்சத சாப்பிடு. சின்னையா. சொல்லு துர்கா. ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் வந்துருங்க. சரி சரி, நீ சாப்பிடு. ரெடியாக 2 hours ஆகும்னு மெக்கானிக் சொன்னதுனால என்ன ஐஸ்கிரீம் பார்லர்ல விட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். அவரும் விட்டுட்டு போனாரு. நான் ஐஸ்கிரீம் பார்லருக்கு உள்ள போய் பார்க்கறேன். அங்க துர்காவை காணோம். ஐயோ, என்ன துர்காவை காணுமா? என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? துர்காவை காணுமா? அசோக், துர்காவை காணுமா? டேய், கேக்குறாங்கல, பதில் சொல்லுடா. ஐஸ்கிரீம் கடையில இருந்தவ எங்கடா போயிருப்பா? எங்க போனானே தெரியல. அதான் அவ எங்க போனான்னு ரோடா தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க கால் பண்ணி இங்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி வர சொன்னீங்க. ஆனா இது வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லை. டேய், உன் பொண்டாட்டியை காணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. காவேரி போன் பண்ணப்போ துர்காவை காணோம் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? அவளை காணோங்கிறத விட இது ரொம்ப முக்கியமான பிரச்சனையாடா.
காலம் தெரியாம கால் பண்றாளே. அசோக், துர்காவை பத்தி அக்கம் பக்கத்துல விசாரிச்சியா? அதெல்லாம் விசாரிச்சேன் அண்ணி. அவளை யாருமே பார்க்கல, கவனிக்கலன்னு சொல்றாங்க. அத்தை, நீங்க ஃபோன் எடுக்கலன்னு அவ எனக்கு கால் பண்றா. நானும் எடுக்கல. அம்மா, யாரும்மா கால் பண்றாங்க? ஒருவேளை துர்காவை பத்தி கூட யாராவது தகவல் சொல்லலாம்ல? எடுத்து பேசுங்கம்மா. டேய், இது வேலைக்காரிடா. அவளை விடு. துர்காவை காணோன்னு சொல்ற. இப்ப அவளை தேடி கண்டுபிடிக்கிறதானே முக்கியமான வேலை. ஆமாண்டா, இந்த ராத்திரி நேரத்துல அவளை காணோம்னா அலட்சியமா இருக்க முடியுமா? சின்ன பொண்ணு, காலம் கெட்டு கிடக்கு. அசோக், நீ போய் தேடு. ஆளுக்கு ஒரு தசையா நாங்களும் போய் தேடுறோம். சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சிட்டு இப்படி அவளை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியடா. சீக்கிரம் போ. அர்ஜுன், தேவா, போய் தேடுங்கடா. சரி, போறோம். அசோக், பயப்படாத. துர்காக்கு எதுவும் ஆகாது. அவ கண்டிப்பா கிடைச்சிருவா. தைரியமா போ. சரிங்க. மாமா, நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. தனியா போக வேண்டாம். டேய் தேவா, அன்னைக்கு துணையா போயிட்டு வா. சரி பெரியப்பா. அண்ணி வாங்க. அர்ஜுன். அப்பா, நாமளும் போய் துர்காவை தேடுவோம்டா. காரை ரெடி பண்ணுடா. சரிப்பா, இதோ கார் ரெடி பண்ணிடுறேன். போங்க போங்க, போய் நல்லா தேடுங்க. துர்காவோட டெட் பாடி கூட உங்களுக்கு கிடைக்க போறதில்ல. பெரியவரே, துர்காவை தேடாம நாம மட்டும் வீட்ல இருந்தா சத்யாவுக்கும் அசோக்குக்கும் சந்தேகம் வந்துரும்ல. அதனால நாமளும் தேடுற மாதிரி பாவலா பண்ணிட்டு செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு வந்துருவோம். அவங்க வந்த உடனே நாங்களும் தேடி பார்த்தோம், துர்காவை காணோன்னு சொல்லிடுவோம். எப்படி பெரியவரே? போலாம் வாங்க. சரி வாங்க. அம்மா தாயே, பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நல்ல வாக்கு கொடுத்துருக்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. துர்காவும் சித்தப்பாவும் இன்னைக்கு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாங்க. குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கணும். சின்ராஸ் அண்ணே, நீங்க இன்னும் போகல? இல்லம்மா, துர்கா என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்மா. அண்ணே, துர்காக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு ஆத்தாவே நல்ல வாக்கு கொடுத்துட்டா. அதனால நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க. நாளைக்கு பேசிக்கலாம். இல்லம்மா, துர்கா அம்மாவுக்கு ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு போயிடுறேனே. என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு? ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? இன்னைக்கு என்ன நாள்? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுல்ல? இந்த நேரத்துல அவங்கள தொந்தரவு பண்ண கூடாது. அம்மா, புரிஞ்சதுனாலதான் வாழ்த்து சொல்லணும்னு சொல்றேம்மா. தம்பி, இங்கேயும் எங்கேயுமே காணோம். அம்மா, நீங்க சொல்றதும் சரிதாம்மா. நம்ம துர்கா அம்மாவை தொந்தரவுலாம் பண்ண வேணாம். ஆனா சத்யா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் இல்லம்மா. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்றேன்.
அண்ணே வேண்டாண்ணே. அண்ணே வேலையா இருப்பாங்க ப்ளீஸ்ண்ணே. ஒரே ஒரு தடவைமா. நீங்க இங்கே இருங்க, நான் அங்க போய் பார்த்துட்டு வரேன். சரி. ஒரு வாட்டி. ஐயோ அண்ணே வேண்டாண்ணே, கேளுங்கண்ணே. என்னாச்சு தம்பி? அண்ணி, நீங்க எங்கேயுமே துர்கா இல்ல. ஷோ, இப்போ என்ன பண்றது? சரி வாங்க, நீ தேடுவோம். ரிங் போதுமா. பேசுங்க ஒரு வாட்டிமா. தம்பி, ஐயோ கௌரி தான் கால் பண்றா. ஷோ, இப்போ என்ன பண்றது தம்பி? அண்ணி, துர்காவை காணோம், அவங்களை தேடிட்டு இருக்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏதாச்சும் சொல்லி சமாளிங்க அண்ணி. கால் கட் ஆயிடுச்சு. மறுபடியும் கூப்பிட்டானா? அண்ணி, அட்டன் பண்ணலனாதான் கௌரி பயப்படுவா. ஏதாவது சொல்லிட்டா சமாதானம் ஆயிருவா. அவங்களே போன் எடுக்கலண்ணே. விடுங்க, காலையில பேசிப்போம். ஆமாம்மா, இன்னும் ஒரே ஒரு தடவைமா. எடுக்கலைன்னா காலையில பேசிக்கலாம். அண்ணே வேண்டாண்ணே, சொன்ன கேளுங்கண்ணே. இருமா, ப்ளீஸ்மா. கௌரி எடுங்க. பேசுங்க. என்ன? சத்யாம்மா. கௌரி பாப்பா. அம்மா வேலையா இருக்கீங்களா? தொந்தரவு பண்ணிட்டேனாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. சொல்லு, என்ன விஷயம்? இல்ல, துர்காக்கு வாழ்த்து சொல்லணும்னு சின்ராஸ் அண்ணன் பிடிவாதம் பிடிக்கிறாரு. துர்கா பக்கத்துல இருக்காளா? ஆளுக்கு 4 வார்த்தை பேசிட்டு கட் பண்ணிடுறோம். அண்ணவா, என்ன சோதனை இது? அந்த குழந்தை ஆசையா துர்கா கிட்ட பேசணும்னு சொல்லுது. இங்க துர்காவை காணோம். நான் இப்ப என்ன பதில் சொல்லுவேன்? சத்யாம்மா. இல்லம்மா, இப்பதான் அசோக்கையும் துர்காவையும் ரூம்குள்ள அனுப்பி வச்சேன். அவங்கள மறுபடியும் எப்படி கூப்பிடுறதுதான் தயக்கம். ஐயோ வேண்டாம் சத்யாம்மா, அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. நாங்க காலையில பொறுமையா பேசிக்கிறோம். வச்சிடுறோமா? சொன்னா கேக்குறீங்களாண்ணே? நீங்க வீட்டுக்கு போயிட்டு காலையில வாங்க, அப்ப துர்கா கிட்டே பேசிப்போம். என்னாச்சு? ஏதோ சாமி வந்த மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அடம் பிடிச்சது இல்லையே. ஆத்தா நல்ல வாக்கு தான் கொடுத்துச்சு. சத்யாமாவும் போய் சொல்ல மாட்டாங்க. சரி, துர்கா கிட்ட நாம காலையில பேசிப்போம். தம்பி, நம்மள நம்புற ஒரு சின்ன பொண்ணு கிட்ட போய் சொல்லிருக்கேனே, இதை விட ஒரு கொடுமை வேற எதுவுமே இருக்காது. ஏதோ கௌரி மனசுல பட்டுதான் போன் பண்ணிருக்கா. இங்க நடக்கிறதெல்லாம் எப்படிதான் அவளுக்கு தெரியும்? கௌரி காலையில துர்கா மார்க்கெட் போயிருக்கப்ப பதட்டமா பேசினா. அண்ணி, ஒரே ரத்தம் இல்ல, அதோட துர்கா மேல கௌரிக்கு ரொம்ப பாசம் இருக்குல்ல, அதனால தோணி இருக்குமோ என்னவோ. எப்படியாவது துர்கா கிடைச்சிடணும். காலையில கௌரி கால் பண்றப்ப அவளை துர்கா கிட்ட பேச வைக்கணும். ஆனா துர்கா எங்க போனானே தெரியலையே. அண்ணி, ஒண்ணு கவலைப்படாதீங்க, காலையிலக்குள்ள துர்காவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். வண்டியில இருங்க. ம்
நல்லா இல்லையே. சின்னையா வாங்கி கொடுத்த புடவை இன்னைக்கு தான் துவைச்சு போட்டேன். இல்லைன்னா அதையாவது கட்டிட்டு போலாம். ஐ புடவை. அக்கா நீங்களா? நான் சின்னையான்னு நினைச்சேன். இது எனக்கு புடவை. உனக்கு தான். எனக்கா? ஆமா உனக்கு தான். எனக்கு எதுக்குக்கா புடவை? புடவை எதுக்கு கொடுப்பாங்க? நீ கட்டிக்கதான். அசோக் தம்பி கூட நீ வெளியே போறல்ல, அவர் கூட சூப்பரா போக வேண்டாமா? உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். விலை அதிகமா இருக்கும் போல. அக்கா கொடுத்தா வாங்கிக்கணும், விலையெல்லாம் நீ பார்க்க கூடாது. துர்கா, உனக்கு இன்னைக்கு ஃபேஷியல்லாம் பண்ணி மேக்கப்லாம் போட்டு உன்னை சூப்பரா ரெடி பண்ண போறேன். புடவையே நீ அப்புறமா கட்டிக்கோ, சரியா? சரிங்கக்கா. வா. இப்பதான் நல்லா இருக்கு. துர்கா, இன்னைக்கு உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். உங்க லைஃப புதுசா ஆரம்பிக்க போறீங்க. அசோக் கூட நீ எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பல்ல, அத ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லுவியா? நான் கேட்டுட்டே உன்னை ரெடி பண்ணுவேனா? ஓகேவா? எனக்கு அப்படிலாம் இல்லன்னு மட்டும் சொல்லாத. இருக்கு, ஆனா 1-2 தான். சரி, அதையாவது சொல்லு, நான் கேக்குறேன். அது வந்து சின்னையாவுக்கு குறைஞ்சது 4 குழந்தையாவது பெத்து கொடுக்கணும். 4 குழந்தையா? 5 பெத்துக்கலான்னு தான் நினைச்சேன். அப்புறம் 1 குறைச்சுக்கிட்டேன். அது சரி. இந்த காலத்துல 1 பெத்து வளர்க்கறதுக்குள்ளேயே பெரும் பாடா இருக்கு. ஆமா, அது என்ன 4 குழந்தைங்க? நான் தான் சின்ன வயசுல இருந்து எந்த சொந்தமும் இல்லாத அனாதையா வளர்ந்தேன். ஆனா என் பிள்ளைங்க என்ன மாதிரி இல்லாம அண்ணன் தம்பி சொந்த பந்தம்னு வாழணும். சரி, அப்புறம் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சின்னையா கூட சண்டே போடக்கூடாது. ஆனா அவரும் கிட்ட போடுவாரே. சரி, அடுத்து சின்னையாவுக்கு தினம் தினம் விதவிதமா வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கணும். அவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? என் குழந்தைங்க என்ன மாதிரி இல்லாம சின்னையா மாதிரியே புத்திசாலியா வளர்க்கணும். வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பி படிக்க வைக்கணும். அப்புறம் அந்த 1-2ன்னு சொல்லிட்டு இப்போ அடிக்கிட்டே போற. மனசுக்குள்ள இவ்வளவு ஆசையை வச்சுட்டு தான் அசோக் டைவர்ஸ் கேக்குறப்போ தரேன்னு சொல்லிட்டியா? சின்னையா கேட்டா நான் என் உயிரே கொடுப்பேன். துர்கா, நல்ல நாள் அதுவுமா என்ன வார்த்தையை சொல்லிட்டு இருக்க? நீங்க இனிமேதான் வாழணும். அழகா ரெடி ஆகலாமா? ஸ்மைல். எப்படி இருக்க? நானா இது எவ்வளவு அழகாயிட்ட? நீ எப்பவுமே அழகுதான். சரி, எந்திரி எந்திரி எந்திரி. சரி, நான் கொடுத்த புடவைய கட்டிட்டு சீக்கிரம் ரெடியாக. அசோக் வந்துருவாரு. சரிங்கக்கா. மனசுல அவ்வளவு ஆசைய வச்சிருந்தா. சாந்தி முகூர்த்தத்துல இருந்து அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ போறாளேன்னு நினைச்ச. இப்போ அவளையே காணுமே.
கேக்குறேன்ல. ஏய், கேட்டுக்கிட்டே இருக்கே, சொல்ல மாட்டேன். யாருன்னு கேக்குறேன்ல. துர்கா, என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத. தயவு செஞ்சு என்ன விட்டுடு துர்கா. நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? என்னை எதுக்காக கொண்டு குளத்துல போட்டீங்க? என்னை எதுக்காக கொன்னீங்க? சொல்லுங்க, என்னை எதுக்கு கொன்னீங்க? தெரியாம பண்ணிட்டேன், நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. எவ்வளவு ஆசையா நானும் சின்னையாவும் எங்க வாழ்க்கையை தொடர்ந்து இருந்தோம். ஆனா அநியாயமா என்ன கொண்டு புதைச்சிட்டீங்களே. கிட்ட வராத, கிட்ட வராத. என் பாவம் உங்களை சும்மா விடாது. நான் உங்களை சும்மா விட மாட்டேன் துர்கா. நான் உங்களை கொல்லாம விட மாட்டேன். தெரியாம பண்ணிட்டேன் துர்கா, என்ன மன்னிச்சிரு துர்கா, என்ன மன்னிச்சிரு துர்கா, என்ன விட்டுட துர்கா, என்ன ஒண்ணு பண்ணிடாத துர்கா. என்னோட சாவுக்கு காரணமான அத்தனை பேரையும் நான் கொல்லுவேன் துர்கா. துர்கா, துர்கா, வேணாம் துர்கா, 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 ஐயோ துர்கா, வேண்டாம் துர்கா, துர்கா, என்ன விட்டுடு துர்கா. துர்கா, சொன்னா கேளு, என்ன விட்டுடு துர்கா. விட மாட்டேன் துர்கா. துர்கா, என்ன விடு, விட்டுடு துர்கா, ப்ளீஸ் என்ன விட்டுடு. சொன்ன கேளு. அத்தை, 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 எழுந்துருங்க அத்தை. அத்தை, அத்தை, யார் அத்தை இருக்காங்க அங்க? அத்தை, அங்க என்ன பாக்குறீங்க அத்தை? அத்தை, அங்க யாரும் இல்ல அத்தை. பேயா? அத்தை கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுதா? நம்ம கண்ணுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதே. அத்தை, எந்த பேய் அத்தை? காஞ்சனா 1 or 2 அத்தை? எதுக்கு வம்பு? பெரிய அத்தையை கூட்டிட்டு வந்துடுறேன். அத்தை வாங்க. என்ன? அத்தை, காவேரி, ஹே காவேரி, ஹே பாருங்க, என்னாச்சு? பெட்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. என்னன்னு கேட்டா அங்கேயே பார்த்து பேய் பேய்ன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேயா? என்னடி ஆச்சு உனக்கு? பேயாவது ஒன்னாவது. டேய் ஜனா, அவளை முதல்ல தூக்கி பெட்ல உட்கார வைடா. வா எந்திரி, வா வா உட்காரு. டேய் ஜனா, உன் பொண்டாட்டி மூஞ்சில கொஞ்சம் தண்ணி எடுத்து அடிடா.
ச்சே. பெரியவரே, அக்கா, நீங்களா எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்ன ஆச்சு? துர்கா எனக்கு கொல்ல வந்துட்டா. என் கழுத்தை பிடிச்சு நெரிச்சா. காவேரி, துர்கா அத செத்துட்டால, அப்புறம் எப்படி வருவா? பேயா வந்தா. அதோ அந்த ஜன்னல் கிட்ட தலைவரி கோலமா நின்னா. நான் யாருன்னு கேட்டேன். பாதி திருப்பி நின்னா. அப்பதான் எனக்கு துர்கான்னு தெரிஞ்சது. என் பக்கத்துல வந்து ஏன் எனக்கு கொண்டு குளத்துல போட்டீங்கன்னு சொன்னான். என்னையும் என் புருஷனையும் பிரிச்சுட்டீங்கன்னு சொன்னா. உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னா. என் சாவுக்கு காரணமான எல்லாரையும் கொல்லுவேன்னு சொன்னான்.